ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கொத்து பரோட்டா செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஒரு 10 பரோட்டா எடுத்து இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 பெரிய தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன், 3 முட்டை, தேவையான அளவு உப்பு. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானோடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு கூடவே பச்சை மிளகாயும் போட்டு சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வெந்து வந்தோடனே எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி சில்லி தூளை அதோடு சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். அதோட நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் எங்கள் ஹோட்டலில் உடைக்கிற மாதிரி உடைச்சி ஊற்றுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் வந்தாலும் சந்தோஷம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க பரோட்டாவை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம நான்ஸ்டிக் கல்லில் யூஸ் பண்ணுற அந்த மர தோசை கரண்டி வச்சு சின்னதாக இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் குத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஹோட்டலில் ரெடி பண்ணுற மாதிரி கொத்து பரோட்டா நீங்கள் வீட்டிலேயே சுலபமாக ரெடி பண்ணிக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.